அனைவருக்கும் வணக்கம். தை மாதம் வந்தாவே விழா காலம்தாங்க. கதிரவனுக்கும், நெற்பயிர்களுக்கும், அதை பயிர் விளைக்கிற உழவர்களுக்கும், அவர்கள் வளர்க்குற கால்நடைகளுக்கும் நன்றி செலுத்துகிற ஒரு பண்டிகைனா, அது நிச்சயமா நம்ம தமிழ் பண்டிகை, பொங்கல் பண்டிகை தாங்க. அந்த பொங்கல் பண்டிகைய கொரோனா நேரத்தில நாங்க எப்படி கொண்டாடினோன்னு இப்போ பார்க்க போறோம். டேய் ஆதித்யா என்ன பண்ணிட்டுருக்க? ஓ! படம் வரைஞ்சிட்ருக்கீங்களா? சரி, சரி. நல்லா வரைங்க. சரி, உங்க அம்மா என்ன பண்ணிட்டுருக்கா? அம்மா காணுமே! ஓ! கோலம் போட்டுட்ருக்காங்க. என்னடா ஆதித்யா! அதுக்குள்ளயே வரைஞ்சு முடிச்சிட்டியா? பரவாயில்லையே! சரி, சரி. என்னதான் அப்படி வரைஞ்சிருக்க? ஓ! கொரோனா டைம்னால அதுக்கேத்த மாரி வரைஞ்சிருக்கியா? என்னதான் வரைஞ்சிருக்கேன்னு பார்ப்போம். மொத நாள் போகி. ஆமா. பழையசெல்லாம் கழிச்சு நல்லா புதுமையா வச்சுக்கணும் வீட்ட. கரெக்ட். சரியா தான் சொல்லியிருக்கான். அடுத்து பொங்கல். ஸ்டே சேஃப். அடடா! கரும்புக்கே 6 அடி விடணுமா இடைவெளி? ரொம்ப புதுமையா இருக்கே ஆதித்யா! பலே பலே! மாட்டுப்பொங்கலுக்கு மாட்டுக்கே மாஸ்க்கா? அடுத்து என்ன? காணும் பொங்கல். ஆமா, வேற என்னங்க பண்ண முடியும்? வீட்லேருந்தே ஜூம் மீட்டிங் போட்டு எல்லா நண்பர்களுக்கும், உறவினர்களுக்கும் பேச வேண்டியது தான். சரி, நேத்து தானே பானை வாங்கினேன். எங்கே போச்சு? டேய் ஆதித்யா! ஓ! அதில் என்னமோ வண்ணம் பூசிட்டு இருக்கியா? சரி, சரி. பானை ரெடி ஆயிடுச்சு. கோலமும் ரெடி. அனன்யா என்ன பண்ணிகிட்ருக்கா? ஓ! அவளும் ஏதோ சம்மந்தமாக ஆர்ட் ஒர்க் பண்ணிட்டு. சரிதான். கோலம் ரெடி, பொங்க பானையும் ரெடி. அடுத்து என்ன? பொங்க வச்சுக்க வேண்டியதான். பொங்கலுக்கு பாலில் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு பொங்கி வரணும் போது என்ன சொல்லுவோம்? நல்லா குழவையிட்டு பால் பொங்கி வந்த பிறகு அதுக்கு நல்லா ஆதித்யா இப்போ அரிசி போடுறான். அரிசி போட்டு கிண்டி நல்லாவும் சேர்த்து எல்லாம் சுவையான பொங்கல் ரெடி. அதை வைத்து படைக்க வேண்டியதுதான். நான் தேங்காய் உடைக்க, ஆதித்யா கற்பூரம் ஏற்ற, அப்புறம் கதிரவனுக்கு விளக்கேற்றி சாமி கும்பிடுறோம். பாருங்கள், எல்லாரும் சாமி கும்பிட்டு இனிதே பொங்கல் பண்டிகையை நிறைவேற்றணும் வீட்டில். கை பொறந்தது வழி துறக்குது சாமி ஒன்னால, எங்க கை தொழுகுது அருள் கிடைக்குது கண்ணுக்கு முன்னால.